கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாகவே மதுரையவே ஒரு பதற்றமான ஒரு சூழல் வைத்திருக்கிறது. மதுரை மக்கள் எவ்வளவுதான் மதநீக்கணத்துக்கு போற்றுனாலும் பாஜக இந்து முன்னணி தொடர்ந்து இந்த சர்ச்சையை சூடாகவே வைத்திருந்து பார்த்துருக்காங்க. நமக்கு தெரியும், அயோத்தியில் இந்த மாதிரி தான் ஒரு சூடாக வச்சிருந்து பாபர் மசூதியை கூட எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு கூட அந்த தினம் கூட வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுக்கு ஒரே ஒரு மாடல் தான். மக்கள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டாங்க. மக்கள் அன்றாடம் மருத்துவ பிரச்சனை இருக்குது, கல்வி பிரச்சனை இருக்குது, முறையான ரோடு வசதி இல்லை, மதுரையில் மெட்ரோ ட்ரெயின் இல்லை, பெரிய தொழிற்சாலை இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, வாழ்கிறதே இன்றைக்கி கடுமையான ஒரு சூழ்நிலையாக, கணவன் மனைவி வேலைக்கு போய் சம்பாரித்தா கூட வாழ முடியாத சூழ்நிலை இருக்குது. அன்றாடம் நிறைய கிரைம் நடக்குது, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, நல்ல தண்ணி இல்லை, இப்படி ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இருக்குது. தொழிலாளர்கள் இன்றைக்கி கடுமையாக பிரச்சனையில் இருக்காங்க, விவசாயம் பண்ண முடியலை. ஆனால் நாட்டில் அம்பானி, அதானி போன்றவர்கள் மட்டும்தான் பல லட்சம் கோடி குவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அன்றாட மக்களோட பிரச்சனை, மதுரை மக்களோட பிரச்சனை எதையுமே அவங்க பேசாமல் எப்போ பார்த்தாலும் ஆடுகோழி முஸ்லீம் வெட்டுறான், சிக்கந்தர் மலன் கூப்பிட்றாங்க, அங்கே மசூதியில் பிரச்சனை, இங்கே இதில் பிரச்சனை, அந்த சர்ச்சில் பிரச்சனை, இங்கே கார்த்திகை தீபம், இப்படி மக்கள் வாழ்க்கைக்கு எந்த தொடர்பும் இல்லாத மதவெறி பிரச்சனையை மட்டும்தான் கையில் எடுத்து அதை சென்சிட்டிவாக மாற்றி அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்கி உண்மை பிரச்சனைகளை மறக்கடிக்க வைத்து ஒரு அரசியல் செய்கிறது அப்படின்றத அவங்க காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அத்தைய அரசியலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே நேரடியாக பரிசோதனை கலை மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது தான் திருப்பரங்குன்றத்தை அவங்க தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு தர்கா மலை மேலே இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியான முறையில் தர்காவுக்கும் போயிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வராங்க. இந்துக்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தர்காவுக்கு போகிறாங்க. இங்கே நேர்த்திக்கடன் வச்சு இந்துக்கள் அங்கே வெட்டுறாங்க. இந்த 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 பண்பாடே உங்களுக்கு பிடிக்கல. ஏன் மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க? ஒற்றுமையாக இருக்கக்கூடாதே அப்படின்னு தான் இந்த பிரச்சனையை அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் திருப்பரங்குன்ற மக்களும் மதுரை மக்களும் அதில் தெளிவாக இருக்கிறோம். சங் பரிவாரின் சதி திட்டங்கள் எதையும் தமிழ்நாட்டிலே மதுரையிலே அமல்படுத்த விட மாட்டோம். இப்போ கூட இந்த பிரச்சனையில் ஒரு வாரமாக பார்க்குறீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சங் பரிவார அமைப்புகளின் அரசியலுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஈவன் கோயில் நிர்வாகம், அர்ச்சகர்கள் எல்லாரும் அவங்களுக்கு எதிராக தான் நிற்கிறாங்கன்றது தான் தமிழ்நாட்டோட இன்னொரு முகன்றது அவங்களுக்கு தெரியணும். ஓகே சார். இதில் கூடுதலாக பார்த்தோம்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் கூட தமிழ்நாடு அயோத்தியாக மாறுவதில் என்ன தவறுக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. திட்டம் போட்டாங்களா? திட்டம் மிக தெளிவாக பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வகுக்கப்பட்டது. ஓகே சார். அவங்க ஒரே மாடல் தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 175 மத வழிபாட்டு தலங்கள், சிறுபான்மை மதங்கள் இடங்கள் அவங்க குறி வச்சுருக்கிறாங்க. அது அவங்களே வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போட்டு அதுக்கு ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. தாஜ்மஹால்லேருந்து இங்கே மதுரை கோரிப்பாளையம் அந்த தர்கா வரை எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும், நாகூர் தர்காவிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கணுன்றதான் அவங்க பேசிகிட்டு இருக்குது. இப்போ அந்த மதவெறி அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை வடநாட்டில் பாபர் மசூதி இயக்கம் தீவிரமாக நடந்தபோது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் இதை அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு பாஜக வெக்கப்படணும், வேதனை பண்ணணும். அயோத்தியா மாற்றுவோன்னா என்ன அர்த்தம்? அயோத்தியா மாற்றுவோன்னா கலவரம் பண்ணுவோம், ரத்தார் ஓடும், பலாயிரம் பேர் சாவாங்க, மதக்கலவரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கட்சியோட தலைவர் பேசுகிறாருன்னா அந்த கட்சியோட தரம் யோக்கியதை என்னன்னு மக்கள் பார்க்கணும். ஆனால் அவர் பேசுகிறதுக்கான ஒரு தைரியத்தை தமிழ்நாடு அரசும் காவல்துறை தான் கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன். எந்த வகையில் கொடுக்குறாங்க? கைதெல்லாம் பண்ணாங்களே திருப்பரங்குன்றம் போகும்போது கூட. ஹெச்ராஜா இப்போ போன பிப்ரவரி 4 திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம், நீதிமன்றத்தில் அப்படி பேச மாட்டோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெளில பேசினார். அப்பயே மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் அவரோட தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது பண்ணணும்னு மனு கொடுத்தோம். ஆனால் போலீஸ் எதுவுமே பண்ணல. நீதிமன்றத்தில் அவங்க வாக்குறுதி கூட இன்றைக்கி இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வில் தான் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதியை கொடுத்த 1 மணி நேரத்தில் மீறி தர்காவை அகற்றணும்னு பேசினாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் ஆச்சு. ஆனால் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஹெச்ராஜா மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை. அவர் ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகணும்னு பேசினார், அப்பயும் நடவடிக்கை எடுக்கலை. இப்படி தான் இருக்குது. இப்போ கமிஷனரை பேசியிருக்காங்க. கமிஷனர் செருப்பு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்போ ஹெச்ராஜாவும் நயினா நாகேந்திரனும் இப்படி தொடர்ச்சியாக பேசுவதற்கு அவர்கள் மீது சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்ற தைரியத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். 2 பேரையும் பிடிச்சி NSCல 1 வருஷம் உள்ளே வச்சா
சரியாக இருக்கும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பேர் எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணி காடேஸ்வரா சுப்பிரமணியம் அங்கேருந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை எதுக்கு அனுமதிக்குது? மற்றவங்கள விட்டுறீங்களா? நேற்று உயர்நீதிமன்றம் முன்னாடி போராட்டம் வர்றதுக்கு ஒத்த கடையில் பிடிச்சிட்டு போயிட்டீங்க. மதநலியல் கூட்டமைப்பை ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை வீட்டிலே பிடிச்சிட்டீங்க. அப்போ சங் பரிவார அமைப்பிட்ட மட்டும் ஏன் மண்டிட்டு காவல்துறை அப்படி பேசுது அப்படின்னு எனக்கு தெரியல. மலை மேலே ஏற இல்லைங்க சார். மலை மேலே ஏறவில்லை, அந்த தடுப்பெல்லாம் அவன் உடைச்சிட்டு போயிட்டான். ஓகே, மலை மேலே ஏற விடலைன்றது கரெக்டு. ஆனால் காவல்துறையை தாக்கி மண்டையை உடைச்சாங்கல்ல, தடுப்பெல்லாம் உடைச்சிட்டு போனாங்கல்ல, அவ்வளோ பேர் எப்படி கூட அனுமதிச்சிங்கன்னு கேட்குறேன் நான். ஏன் கூட அவ்வளோ பேர் அனுமதிக்கிறீங்க? நீதிமன்ற உத்தரவு என்ன? ராம ரவிக்குமார் ஏத்தன் தான் நீதிமன்ற உத்தரவு, அவர் மட்டும் தானே போனோம். அவர் கூட அவர் வக்கீல் வேணால் போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இத்தனை பேருக்கு அங்கே என்ன வேலை? இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னா கோயில் நிர்வாகம் இந்துக்களால் நடத்தப்படுறதானே? இந்துக்களே அநீதி இழைச்சிட்டாங்களா? யார் இப்போ தடுக்கிறான்? இப்போ சர்வே கல்லில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்வது யார்? கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகம் தான் சொல்லுது. இப்போ இந்துக்களே அநீதி அளிச்சிட்டாங்க அப்படின்னு பிஜேபி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. கோயில் நிர்வாகம் ஏன் சொல்லுது? ஒரு மலையில் ஒரு தீபத்தூண் தான், ஒரு தீபத்தூணில் ஒரு இடத்துல மட்டும்தான் ஏற்ற முடியும். இதுதான் கோயிலோட வழக்கம். அதில் கோயில் மரபுப்படி யார் இருக்கோ அவங்க தான் ஏற்ற முடியும். இதுதான் ஆகம முறைப்படி, கோயிலோட பழக்க வழக்கம் மரபு முறைப்படி சரி அப்படின்னு கோயில் சொல்கிறாங்க. இதை பல ஸ்தானிகர்கள், அர்ச்சகர்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. பிச்சை குருக்கள், ராஜாப்பட்டன் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது நாள் வரை பிஜேபி கோயிலில் அர்ச்சகர்கள் சொன்னது தான், ஸ்தானிகர்கள் சொல்கிறது தான் கேட்கணும், அரசாங்கம் இதை தலையிடக்கூடாது, திமுக ஏன் தலையிடுது, விசாரணைச்சு துறையை இது பண்ணணும் அப்படியெல்லாம் பேசுகிறவங்க இன்றைக்கி கோயில் பழக்க வழக்கம் மரபுக்கு எதிராக இவங்க அரசியலுக்காக எப்படி மாற்றுறாங்க? அப்போ சந்தர்ப்பவாதமாக பாஜக சங் பரிவார் கூட்டம் என்ன வேணாலும் செய்ய என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு கோயிலையே எதிர்த்து அவங்க போராட்டம். இப்போ அவங்க நடத்துகிற போராட்டம் என்பது திருப்பரங்குன்றம் கோயில் முருகன் கோயிலை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை எதிர்த்து பிஜேபி சங் பரிவார் நாங்கள் தான் மலையே முருகன் மலை தான், நாங்கள் அங்கே எங்கே வேணால் கார்த்திகை தீபம் ஏற்றுறது எங்களோட உரிமைன்னு தான் அவங்க வைக்கிறாங்க கோரிக்கை. நான் என்ன சொல்கிறேன், திருப்பரங்குன்றம் மலையில் யார் வேணாலும் போய் ஏற்றலாமா சொல்லுங்கள்? அப்படி விட்டால் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் போய் ஏற்றுறாங்கன்னு வைங்க ஓட்டுக்காக, அதை அனுமதிப்பீங்களா? சரி, இன்றைக்கி பிஜேபியிலேருந்து ஏற்றணும்னு சொல்கிறீங்க, நாளைக்கு திமுகலேருந்து ஏற்றணும்னு சொல்கிறாங்க, விசிகாலேருந்து ஏற்றணும்னு சொல்கிறாங்க, பாமகலேருந்து ஏற்றணும்னு சொல்கிறாங்க, தேமுதிகலேருந்து ஏற்றணும்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் அங்கே போய் அவங்கவுங்க ஏற்றிக்கலாமா சொல்லுங்கள்? ஓகே, அப்போ எந்த கோயிலில் அப்படி அனுமதிப்பாங்க? திருவண்ணாமலை கோயிலில் அப்படி அனுமதிக்கிறாங்களா? பழனி முருகன் கோயிலில் அனுமதிக்கிறாங்களா? திருச்செந்தூரில் அனுமதிக்கிறாங்களா? அப்படி கிடையாது. இப்போ யார் வேணாலும் கோரிக்கை வைக்கலாம். ஆனால் கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணி இல்லை இவங்க தான் ஏற்றுறது எங்கள் கோயிலோட மரபு அப்படின்னா அந்த மரபில் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டால் நம்ம எதுக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பாகுபாடு கடைபிடிக்கப்பட்டால் ஏற்கலாம். இப்போ அர்ச்சகரை நியமிக்க மாட்டுறாங்க அனைத்து சாதியும், அதெல்லாம் பாகுபாடு, அதெல்லாம் நம்ம எதுக்குறோம். ஓகே, அதே சமயம் இந்த விஷயத்தில் சங் பரிவார அமைப்பின் அரசியலுக்கு கோயிலை நீதிமன்றத்தை பலியாக்குவது ஏற்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்புவே தமிழ்நாடு அரசு மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை தானே வைக்கிறாரு அண்ணாமலையெல்லாம். சபரிமலை தீர்ப்பு அவங்க மதிச்சிட்டாங்களா? சபரிமலை தீர்ப்பு யார் சொன்னது? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் யார் சொன்னது? 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட அமர்வு. 5 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை மதிச்சிட்டாங்களா? அண்ணாமலை மதிச்சாரா? அவங்க கட்சி மதிச்சா? மோடி மதிச்சாரா? அமித்ஷா மதிச்சாரா? அதை பற்றி என்ன சொல்கிறாங்க? அண்ணாமலை சொல்லட்டும், நயினார் சொல்லட்டும், இன்றைக்கி வரை விட மாட்டேங்களே. 2018 போட்ட தீர்ப்பு. இப்போ நீதிமன்றம் குறித்தோ நீதிமன்றத்தை மதிக்கவில்லை அப்படின்னு பேசுறதுக்கான யோக்கிய அருகதை இவங்க யாருக்குமே கிடையாது. ஏன் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஏன் உத்தரவு மதிக்கலை அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறாரு? அவரே 2 நீதிபதிகள் உத்தரவும் மதிக்கலை, சுப்ரீம் கோர்ட் உத்தரவும் மதிக்கலை. இப்போ ஒரு நீதிபதி நீதிமன்ற உத்தரவுகளை 2 நீதிபதி உத்தரவு மதிக்கணுமா இல்லையா? அவரே மதிக்கலை. பிறகு அவர் மற்றவங்கள நீதிமன்றத்தை நீங்கள் மதிக்கலை, நீதிமன்ற உத்தரவு மதிக்கலைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, இந்துக்களுக்கு இங்கே வந்து ஒரு அநீதி இழைக்கிறாங்க, நீதிமன்றத்தில் நீதி பெற்றும் கூட இந்துக்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்கிறாங்க. இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். திருப்பரங்குன்றம் மக்கள் அந்த கார்த்திகை தீபத்தூணில் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் 300 வருஷத்துக்கு மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நாயக்கர் காலத்திலேருந்து அங்கே அமைதியான முறையில் ஏற்றி இப்போ கார்த்திகை தீபம் என்பது திருப்பரங்குன்றம் மலையிலே எல்லா பக்தர்கள் ஆதரவோடு ஏற்றப்பட்டது. இவன் பொய்யா கார்த்திகை தீபம் ஏற்ற விட மாட்டாங்க, கார்த்திகை கலவரம் பண்ணுறதுக்கான தீபத்தை ஏற்ற விட மாட்டாங்கன்ற விஷயம். கார்த்திகை தீபத்தானே ஏற்ற முடியும், கலவர தீபத்தை ஏற்ற முடியுமா? அது ஒரு அரசாங்கம் எப்படி அனுமதிக்க முடியும்? அது தர்கா வழியில் போனால் இவன் சும்மா போவானா? சும்மாவே கத்துறான்.
அங்கே வந்து கந்தனுக்கு அரோகரான்னு தானே எல்லாரும் முருகனுக்கு சொல்லுவாங்க. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு. பாரத் மாதாக்கு ஜெய் எங்கே வருது? அப்போ இங்கே ஒரு ஒரு வழிபாடு அப்படின்றது இங்கே அரசியலாக மாற்றப்படுகிறது, கலவரமாக மாற்றப்படுகிறது. திமுக தமிழ்நாடு அரசு தான் அரசியல் பண்றாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு அண்ணாமலை. என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்ககிட்ட சரியான ஆவணம் இல்லை, அதனால நீங்க அரசியல் பண்ணி மக்களை வந்து குழப்பிட பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. திமுக அரசுக்கு தலைமைச் செயலாளருக்கு ஏதாவது உத்தரவு இருக்குது? அதில் கோயில் நிர்வாகத்துக்கு தான் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸு. கோயில் நிர்வாகம் அப்பீல் போயிருக்கிறாங்க. அப்பீல் முடிஞ்ச பிறகு தான் முடிவு பண்ண முடியும். ஒரு வழக்கில் அப்பீல் போகிறதுக்கு 30 நாள் கால அவகாசம் இருக்குது. இது மாதிரி பல ஆயிரம் வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, சாதாரண குப்பை சுப்ப வழக்கெல்லாம் அங்கே இருக்குது. அந்த வழக்கெல்லாம் சிஆர்பி போலீஸ் அனுப்பலையே, சிஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பலையே. அப்போ இந்த பிரச்சனையில் மட்டும் பிரத்யேகமாக கவனம் கொடுத்து ஒரு நீதிபதி அனுப்ப வேண்டிய அவசியம் தேவை என்ன? உயர்நீதிமன்ற பாதுகாப்பு வந்த போலீஸை அங்கேயே அனுப்பணும். இப்போ தமிழ்நாடு அரசு ஒன்றும் மறுக்கலைங்க, போலீஸ் ஒன்றும் மறுக்கலை. கோயில் நிர்வாகம் மறுக்கிறது. கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக நீ பேசு, அங்கே உள்ள அர்ச்சகர்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லுங்கள், பேசுங்க. இல்லை வக்பு வாரியமாக எதுவும் சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது வக்பு வாரியம் நீதிமன்றத்தில் சொன்னாங்க, அது சர்வே தூணா அல்லது கார்த்திகை தீப தூணா அப்படின்றத ஆய்வு பண்ணணும். உயர்நீதிமன்றத்தில் அது முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. தர்கா தரப்பில் அந்த இடமே எங்களுக்குள்ளே வருது, எங்கள் இடத்துக்குள்ளே வருது. இதுவரை அந்த எல்லையே மலை உச்சியில் பிரிக்கப்படலை அப்படின்ற ஒரு செய்தியும் சொன்னாங்க. இதையெல்லாம் நீதிபதி கேட்கலையே. அவங்க தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கார்த்திகை தீபம் அமைதியான முறையில் 2017 தீர்ப்பில் தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகம் இணைந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலத்தில் பாரம்பரியமான இடத்துல ஏற்றுறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், ஒரு இடத்துல கரெக்டாக கோயிலேருந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்னொரு இடத்துல எதுக்கு ஏற்றணும்னு கேட்குறேன்னு சொல்கிறேன். எல்லா மலையில் ஒரு இடத்துல தாங்க ஏற்றுவாங்க, இன்னொரு இடம் ஏற்றுறது தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லுங்கள். எந்த மலையிலாவது கார்த்திகை தீபத்தில் கோயில் சார்பில் 2 இடத்துல ஏற்றுவாங்களா சொல்லுங்கள். இப்போ நீயா ஒன்று புதுசாக கொண்டு வர, அது என்ன பண்ணுற? அங்கே இப்போ ஒரு தர்காவோ ஒரு பள்ளிவாசலோ அங்கே இல்லைன்னு வைங்க, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீயும் அதை பிரச்சனை எடுக்க மாட்டேன். நான் என்ன கேட்குறேன், திருவண்ணாமலையில் 2 தீபம் ஏற்றணும், ஏன் பிரச்சனை எடுக்கலை? பழனியில் 2 இடத்துல ஏற்றணும், பழனி மலையில், அப்படி நீ ஏன் எடுக்கலை? ஏன்னா தர்காவோ பள்ளிவாசலோ இல்லை, அதை எடுக்கிறதா அவங்களுக்கு ஆதாயம் கிடையாது. மருதமலையிலேயே ஏற்றலை அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போ தர்கா இருக்க இடம் அங்கே போனால் அதை இடிக்கிறதுக்கு போகலாம், அப்போ அரசியல் பண்ணலாம், ஒரு மத கலவரத்தை தூண்டலாம், அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வரலாம் அப்படின்றதான் அவங்க நோக்கம். இப்போ அந்த மதவரியை, மத வழிபாடு வேறு, மத வெறி அரசியல் என்பது வேறு. மத வழிபாட்டை தமிழ்நாடு அந்த உரிமையை ஆதரிக்கும். மதவெறி அரசியல், கலவர அரசியலை தமிழ்நாடு எதிர்க்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா காடேஸ்வர் இந்து முன்னணியினுடைய தலைவர் ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. சிறுபான்மையினுடைய வாக்குக்காக திமுக அரசு வந்து ஒரு நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளை தினம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அளவில். இதை எப்படி பார்க்கலாம்? அதான் சொல்கிறேன், அங்கே கார்த்திகை தீபம் சர்வேக்களில் ஏற்றக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிப்பது கோயில் நிர்வாகம். அப்போ ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி அறிவித்தா திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக தான் அறிவிக்கணும், அங்கே உள்ள அர்ச்சகருக்கு எதிராக அறிவிக்கணும், பிச்சை குருக்களுக்கு எதிராக அறிவிக்கணும், ஸ்தானியர்களுக்கு எதிராக அறிவிக்கணும், ஆகமத்துக்கு எதிராக அறிவிக்கணும், கோயில் பழக்கத்துக்கு எதிராக அறிவிக்கணும். அறிவிங்க, போராடுங்க, என்ன பிரச்சனை? இப்போ அதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், மதுரையோட வளர்ச்சிக்கு பாஜகவின் பங்கென்ன? ஏதாவது தொழிற்சாலை கொண்டு வந்தீங்களா? ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கீங்க? இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் வந்தால் மதுரைக்கு ஒரு பெரிய அளவில் பயனாக இருக்கும், ஆனால் அது தரமாட்டுற. எதுவுமே பண்ணாமல் வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்து ஊரை கலவர காடாக்குறது. இப்போ பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் 4-5 நாளாக ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் தொழில், அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நிறுவனம் வருமா? வராது. அங்கே இந்த டூரிஸ்ட் எல்லாம் வர்றவங்கள வச்சு, கோயிலுக்கு வர்றவங்கள வச்சு தான் அங்கே ஒரு பொருளாதாரம் இயங்கும். அந்த கடையெல்லாம் நீ அப்படின்னு போய் தகராறு பண்ணால் நாளைக்கு மக்களே அங்கே போகிறது குறைஞ்சி போயிரும்ல. அயோத்திக்கு யார் மக்கள் போகிறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த பிரச்சனை இருக்க வரை யாராலும் போனாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா ஊருக்கு போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்போனாலும் கலவரம் வரும் அப்படின்னு நினச்சா அந்த ஊர் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்கள். இப்போ அந்த ஊரோட நிம்மதி அமைதியை குலைத்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் அரசியலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழக மக்கள் இதை நிராகரிப்பார்கள். ஆனால் இதற்கு எதிராக தீவிரமாக களமிறங்க வேண்டிய இந்தியா கூட்டணி மௌனம் சாதிக்கிறது. எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஒழிய களத்தில் இறங்கி இதுவரை போராட்டத்துக்கு யாரும் வரல. இது உத்தரப்பிரதேசம் அல்ல, இது தமிழ்நாடு என்பதை நாம் திரும்பவும் சொல்லி சங் பரிவார அமைப்புகளுக்கு எதிராக மக்களை திரட்டி ஒரு களத்தை கட்டமைக்க வேண்டும். அதற்கான ஒரு சரியான வாய்ப்பு வந்திருக்கு. கட்சிகள் இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. இப்படி விட்டால் அதை அங்கே போல பண்ணிடுவான். தமிழ்நாட்டில் அது முடியாது என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டும். நன்றி சார். நன்றி.